இப்போ என் லைஃப்ல நான் டைம்னு ஒன்று வேஸ்ட் ஆகக்கூடாது. ஏன்னா கடவுள் படைப்பில் நான் கடவுளை மதிக்கிறதா இருந்தா அவர் கொடுத்ததுலேயே மதிப்பானதை நான் இழக்கக்கூடாது. அப்போ கடவுள் கொடுத்ததுலேயே மதிப்பானது எனக்கு காலம்தான். காலன் படைப்பில் காலமே சிறந்த செல்வம், காலன் படைப்பில் காலமே சிறந்த செல்வம் என்று உணர்ந்தோருக்கு காலம் உள்ளவரை சிவமும் செல்வமும் நீங்காமல் இருக்கும். என் குலம் நிச்சயம் செழிக்கும். எல்லாத்தையும் எல்லாமே கத்துக்க முடியாது. ஆனா கத்துக்கிட்டாலும் கத்துக்கலனாலும் மனுஷனா பிறந்தாலும் இந்த 3 புத்தி வரக்கூடாது. அந்த 3 புத்தியில முதல் புத்தி எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு நாட் த காட் தட் யூ பிலீவ், த காட் தட் ஹூ கிரியேட்டட் அஸ். ஒரு முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். பிரிக்கிறதுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. என்னோட ஆஸ்பெக்டே என்னன்னா, நிறைய பேர் அவசரமா நல்லவனா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க. எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. நீங்க நல்லவனா இருந்து இந்த ஊருக்கு நல்லது செஞ்செல்லாம் போதும். எனக்கு தயவு செய்து என் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா ஒரே ஃபோக்கஸ் தான், நல்லா இருக்கணும். ஏன்னா கெட்டவனே நல்லா இருக்கும் போது நல்லவன் நல்லா இருக்கணும்னு முதல் ஏன். மனுஷன் கிட்ட இருக்க பவர் இருக்கு பாருங்க, அதுதான் விவேகம். இட் இஸ் நாட் அபவுட் டூயிங் வாட் யூ நோ, யூ கேன் அவாய்ட் வாட் யூ நோ. அந்த டிஸ்கிரிமினேஷன் பவர் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. knowing is easy, anybody can know. But in spite of knowing, discrimination power தான் to do not to do. நல்ல ஐஸ்கிரீம் 2 இருக்கு, நல்லா உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். நாளைக்கு உங்களுக்கு ஒரு பாட்டு கச்சேரி இருக்கு, உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் யாருக்கெல்லாம் ஐஸ்கிரீம் பிடிக்கும் கை தூக்குங்க. யாராவது ஒருத்தர் நான் எழுப்புறேன். கண்ணா உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் கண்ணா பிடிக்கும் சொல்லுங்க. நீ தான் கண்ணா, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் சொல்லுங்கள். சாக்லேட். ஓகே, இப்போ வச்சுப்போம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய பர்த்டேக்கு போகிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. உங்களுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் பிடிக்கும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு கப்பு சாப்பிட்டாச்சு பர்த்டேக்கு போகணுன்னு. இன்னொரு கப்பு ஃப்ரெண்டு தரான், இன்னொரு கப்பும் சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் தொண்டை கறந்து நாளைக்கு காத்தாலும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. 3வது கப்பு கிடச்சா நீங்கள் சாப்பிட்டீங்களா மாட்டிங்களா? சாப்பிடு. இல்லை, அதனால தான் ஸ்டூடெண்ட்டை கேட்டேன் நான். இப்போ அடுத்து வரேன். இப்போ நீங்கள் படித்து வேலைக்கு போயிட்டீங்க, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, ஒரு பெஸ்ட்டு ஒரு சிஇஓ போஸ்ட்டில் இருக்கீங்க. நாளைக்கு கிளைண்ட் மீட்டிங், நீங்கள் தான் பார்ட்டியே வைக்கிறீங்க, எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொடுக்குறீங்க. ஐஸ்கிரீம் கொடுத்ததே நீங்கள் தான். நாளைக்கு கிளைண்ட்டு ஒரு 10 கோடி ரூபாய் சைன் போட போகிறோம். நீங்கள் போய் உங்கள் ஸ்பீச் கொடுக்கணும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தொண்டை கரகரன்னு வரும்னு உங்களுக்கே தெரியும். இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா மாட்டிங்களா? சாப்பிடவே மாட்டேங்கண்ணே. இல்லை, சாதாரணமாக சொல்லுப்பா, மாட்ட தானே. ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது சாப்பிட்ட நீ சிஓவாக இருக்கும் போது ஏன் சாப்பிடல? அதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட். இப்போ கண்ணா உண்மையிலே நான் இப்போ தான் உன்னை பார்க்குறேன் நான். ஓகே, நீ ப்ளஸ் ஒன்றுமோ தெரியும். உன்னோட பேர் என்ன கண்ணா? யார்கிட்ட மைக் இருக்குது? வாங்க மேலே வாங்க, மேலே வாங்க, மேலே வாங்க. சும்மா வாங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எல்லாருக்கும் தெரியுது. கண்ணா இது ஒர்க் ஆகுமா இந்த மைக்கு? கண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜெய். பாருங்க, வெற்றி நிச்சயத்துக்கு வெற்றியை அமைச்சு வச்சிருக்கேன் கடவுள். இருக்கண்ணா உங்கள் உட்கார கடையில் நானும் நின்று. ஓகே, நாளைக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்குன்னா ஐஸ்கிரீம் அவைலபிளாக இருந்தாலும் சாப்பிட மாட்டேன் நான் சொல்லி செஞ்சாரா இல்லை அவரே சொன்னாரா? இப்போது இன்னொரு சினாரியோ தரேன், ஒரு ஜென்ரல் சினாரியோ. நாளைக்கு கிளைண்ட் மீட்டிங் இல்லை, சாட்டர்டே நைட்டு, எல்லோரும் சரி நல்லா வீக்கெண்டு என்ஜாய் பண்ணலான்னு என்ஜாய் பண்ணுறோம். அப்போ ஐஸ்கிரீம் தராங்க, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க. இன்னும் ஸ்பெஷல் ஃப்ளேவரோட அதே சாக்லேட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிக்னேச்சர் ஐஸ்கிரீம் கிடைக்குது. இப்போ சாப்பிடுவீங்களா மாட்டிங்களா? சாப்பிடுவேன். சாப்பிடுவீங்களா மாட்டிங்க? நான் கிட்ட வச்சு பேசுவேன். சாப்பிடுவேன். அவ்வளோதான். இந்த ஞானம் என்ன? இப்போ இந்த குழந்தைங்க ஞானம் இல்லையா? உங்களுக்கு அகஸ்தியரோ இல்லை வேதமோ, உங்களுக்கு திருவள்ளுவர் சொன்னதாக வேணுமா? திருவள்ளுவர் சூப்பர். ஆனால் திருவள்ளுவர்னு ஒருத்தர் இல்லாதப்பயே ஒரு திருவள்ளுவர் உருவாயிட்டாரு. நமக்கு திருவள்ளுவர் இருக்காரு, திருமூலர் இருக்காரு, இன்னும் ஒரு திரு கூட உருவாக மாட்டீங்க. ஏன் இந்த மாதிரி திருவை மதிக்க மாட்டீங்க? இந்த குழந்தைங்க அறிவு இருக்கு. அப்போ அந்த குழந்தை அங்க செஞ்ச செயலுக்கு காரணம், அடுத்து ஃபியூச்சர்ல எனக்கு ஒரு வேல்யூபிள் ரீசன் இருந்துச்சுன்னா பிரசன்ட்ல என் புத்தி தானாவே வேலை செய்யும். இல்லைனா எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்குன்ற அறிவு இருக்கு, சளி பிடிக்காம மட்டும் நான் என்னத்தை பெருசாக கிழிச்சிட்டேன். அதுக்கு சளி பிடிச்சா பிடிச்சும் போது ஐஸ்கிரீம் என்ஜாய் பண்ணலான்னு மனசு தோணும். இதை நான் ஐஸ்கிரீமை அப்படியே சரக்கு தம்பு எல்லாத்தையும் கொண்டு வரேன், அவ்வளோதான். இப்போ நான் ஒரு பெரிய வேல்யூ வைக்கிறேன், தம்பி இதை செய்கிறதால நாளைக்கு நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறேன்னா, இந்த உடம்பை பாதிக்கிற விஷயம் இந்த யங்ஸ்டர்ஸ் தானே செய்யவே மாட்டான். நீங்கள் வெறும் கெட்டு போகிற யங்ஸ்டர்ஸ் தான் பார்க்குறீங்க. 20 வயசு கீழே நிறைய மில்லியனர் இருக்கான். மில்லியனர்ஸ் நிறையா இருக்க உலகமே இதுதான், வித் த ஏஜ் ஆஃப் 20. அப்போ அவங்கள நம்ம பாராட்டுறதுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த பசங்களுக்கு ஏதோ ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால கண்ணா நீங்கள் சொன்னதாக இப்போ நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். வெற்றி நிச்சயம்
வேத சத்தியம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ப்ரெசன்ஸ். இங்கே நான் மேலே இருக்கவே நான் கிரேட்டு கிடையாது. இங்கே கிரேட்டு நீ தான். ஏன்னா நான் வெறும் ஒரு சைன் போர்டு, லெஃப்டில் போகலாமா இல்லை ரைட்டில் போகலாமான்னு காட்டுறது. இஃப் யூ ஆர் ஹியர், யூ ஆர் செலக்டட் ஃபார் திஸ் ஜாப் பிகாஸ் கிரேட்னஸ் இஸ் கிவன் ஓன்லி டு கிரேட் பீப்புள். யூ ஆர் கிரேட் பீப்புள், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதுமாரி ஒரு 10 வயசு இருக்கும்போது அப்துல் கலாம் அவரும் தெரியாது. ஏதோ ஒரு ராணுவத்தில் படிக்கிற ஒரு சின்ன பையன். எனக்கு புரியுதுங்களா? இன்னைக்கு 50 வயசுல ஒருத்தர் சாதிச்சார்னா அவர் 5 வயசுல என்ன ஆவார்னு தெரியாது. நீங்க சாதிச்சப்படி இந்த உலகம் பாராட்டட்டும். ஆனா நீங்க ஃபியூச்சர்ல சாதிக்க தான் போறீங்க உண்மையை நான் சொன்னதா இருக்கட்டும். ஆனால் நீங்க வந்து எல்லாரும் சார் நான் என்ன சார் சாதிச்சேன், எனக்கு ஆல்ரெடி 60 வயசு ஆயிடுச்சு இருக்கலாம். அடுத்து வாழ போற ஒரு 10 வருஷத்துல நீங்க எடுக்கிற முடிவோ நீங்க வாழ்ற விதமோ உங்க பேர வாழ்க்கையை மாத்தலாம். இது வரைக்கும் உங்க குடும்பத்துல யாரும் அனுபவிக்காத ஒரு சொத்தும் சுகமும் உங்க பேரை அனுபவிக்கிறதுக்கு நீ ஒரு ஃபவுண்டேஷன் போடலாம். அந்த போட்ட நீ தான் கிரேட். இங்க ப்ரிப்பரேஷன் ஒரு வார்த்தை நான் கொண்டு வரேன் இந்த பேட்சுக்கு. ப்ரிப்பரேஷன்றது இல்லாத இடத்துல தான் உனக்கு லிபரேஷன்றது இல்லாம போகுது. ப்ரிப்பரேஷன் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் பாதை ஒன்னா இருந்தாலும் பயணத்துல சுகமும் அந்த பயணத்தோட தூரமும் அந்த பயணத்துல வெற்றியும் ப்ரிப்பரேஷன் இருக்கிறவங்க தான் சாத்தியம். சாதாரண ஒரு காட்டு பாதை நான் போறேன், ஒருத்தர் ஒரு ஹைக்கிங் ஷூ போட்டுனுக்கான், ஒருத்தர் சாதாரண ஒரு ஸ்லிப்பர்ஸ் போட்டுனுக்கான், இல்லை இன்னொருத்தர் ஒரு நார்மல் ஷூ போட்டுனுக்கான், லெதர் ஷூ போட்டு பக்கம் இருக்கு. ஆனால் போன உடனே அந்த பாத்துல யாரால கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியும்? அதே பார்த்து ஒருத்தர் ஹைக்கிங் ஷூ போட்டிருக்காரு, இல்லை ஃபாரஸ்ட்டுக்கான ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் ஷூ போட்டிருக்காரு, இன்னொருத்தர் வெறும் ஒரு ஃபுட்வேர் ஸ்லிப்பர்ஸ் போட்டிருக்காரு. 2 பேருக்குமே யாரால கம்ஃபர்டபுளாக அந்த பாத்துல போக முடியும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் ஷூன்னு ஒத்துப்பீங்க? இன்னைக்கு நீங்க பேசுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ உங்களுக்கு இது உண்மை தெரிஞ்சிருக்கா இல்லையா? அப்ப வாழ்க்கைன்னு வரும்போது எளிதான பாதையோ இல்ல கடினமான பாதையோ போற பாதையை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களா இல்ல கடவுள் உங்களை பிடிச்சி போட்டாரா? சூஸ் பண்ணி வாழ்றீங்க. அப்ப இந்த பாத்து தான் போறேன்னு தெரிஞ்ச உங்களுக்கு அந்த பாத்துல கஷ்டம் இருக்கோ இல்லையோ அந்த பாத்துக்கான பிரியர் ப்ரிப்பரேஷன் அண்ட் கண்டிஷன் மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களால நிறைய நேரம் டிராவல் பண்ண முடியுமா முடியாதா? 200% பண்ண முடியும். அப்ப உங்களால நிறைய நேரம் டிராவல் பண்ண முடியல, இல்ல டிராவல் ஏதோ கஷ்டம் வருது அப்படின்னா பிரச்சனை பாத்துலையா அந்த பாத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண ப்ரிப்பரேஷன் இல்லையா? இது எத்தனை பேர் புரிஞ்சுக்க முடியுது? அப்ப லைஃபும் அதே மாதிரி பார்த்துதான். அப்ப பார்த்த மாத்த முடியுமான்னு தெரியல, ப்ரிப்பரேஷனை கடவுள் உங்க கண்ட்ரோல கொடுத்துருக்காரு. இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணதால பார்த்து எப்படி இருந்தாலும் அந்த பாத்துல நீங்க நினைச்சதெல்லாம் பார்க்கலாம், நினைக்காததையும் சாதிக்கலாம். அவ்வளவுதான் வாழ்க்கை. அப்ப என் லைஃப்ல நான் டைம்னு ஒன்று வேஸ்ட் ஆகக்கூடாது. ஏன்னா கடவுள் படைப்புல நான் கடவுளை மதிக்கிறதா இருந்தா அவர் கொடுத்ததுலயே மதிப்பானதை நான் இழக்கக்கூடாது. அப்ப கடவுள் கொடுத்ததிலே மதிப்பானது எனக்கு காலம் தான். காலன் படைப்பில் காலமே சிறந்த செல்வம் என்று உணர்ந்தோருக்கு, ரிப்பீட் ஆஃப்டர் மீ, காலன் படைப்பில் காலமே சிறந்த செல்வம் என்று உணர்ந்தோருக்கு காலம் உள்ளவரை சிவமும் செல்வமும் நீங்காமல் இருக்கும், என் குலம் நிச்சயம் செழிக்கும். இதுல 2 புரிஞ்சு. அப்போ காலம் உள்ளவரை காலமே சிறந்த செல்வம். ஐயா மற்றதெல்லாம் என்ன? மற்ற எல்லாத்தையும் சேவ் பண்ண முடியும், கொடுத்துட்டு போக முடியும். ஆனா நினைச்சாலும் உங்களால சேவ் பண்ண முடியாத, கொடுத்துட்டு போக முடியாத ஒரு விஷயம் அது டைம். இப்போ இந்த டைம்ல நான் ஏன் நாலேஜ் யூஸ் பண்ணணும்னு சொல்றேன்? ஏன்னா எப்பெல்லாம் நான் ரைட் நாலேஜ் யூஸ் பண்ணலையோ எனக்கு ராங் ரிசல்ட் வரும். ஒரு விஷயம் தப்பாயிடுச்சுமா, அங்க தப்பாச்சு நீங்க சொல்றீங்க, தப்பான ஏன் வருத்தப்படுறீங்க? அங்க வேஸ்ட் ஆனது டைம். ஆனா அது ஏன் தப்பாச்சு? நான் ஒரு ராங் ஆக்ஷன் எடுத்தேன். ஐயா நான் ஏன் அந்த ராங் ஆக்ஷன் எடுத்தேன்? ஏன்னா நான் எடுத்தது ராங் டிசிஷன். அப்ப அந்த டிசிஷனே கரெக்டா இருந்தா ஆக்ஷன் ரைட்டா இருந்திருக்கும். ஆக்ஷன் ரைட்டா இருந்தா டைம் வேஸ்ட் ஆயிருக்காது. எத்தனை பேருக்கு இந்த சுச்சம் புரியுது? லைஃப் அவ்வளவு சிம்பிள். அப்ப உங்க லைஃப்ல டைம் வேஸ்ட் ஆகுதுன்னா அங்க டைம் வேஸ்ட் ஆகல, ரிசல்ட் தப்பா வரல, உங்க ஏதோ ஒரு ராங் ஆக்ஷன் நடந்திருக்கு. அந்த ராங் ஆக்ஷன் நடந்திருக்குன்னா அங்க ஒரு ராங் டிசிஷன் எடுத்திருக்கீங்க. அப்ப அந்த ராங் டிசிஷன் எடுத்ததுக்கு காரணம் எனக்கு ரைட் நாலேஜ் இல்லை. இந்த ரைட் நாலேஜ் இல்லாத கூட பிரச்சனை கிடையாது, ராங் நாலேஜ் தான் இருந்திருக்கு. ஐயா ரைட் நாலேஜ் இருந்துங்க என்ன ப்ரூஃப்? ரைட் நாலேஜ் வர இடத்துல ப்ரிப்பரேஷன் தானே வந்துடும். ப்ரிப்பரேஷன் வர இடத்துல நினைச்ச மேனிஃபெஸ்டேஷன் நடந்துடும். மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறது முக்கியம் இல்லை, அது உனக்கு அனுபவமா மாறும். அது என்ன மாறும்? அனுபவமா மாறும். ரொம்ப சாதாரண ஒரு உண்மைதான். அதில் அந்த மகா வாக்கியத்தை விட்டுரும். இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு பாருங்க. ஏன்னா அந்த ப்ரிப்பரேஷன்ல இருந்து அப்படியே நான் ஸ்பிளிட் பண்ணி எடுத்துன்னு போவேன். ஏன் என்கிட்ட இருக்கக்கூடிய புத்தி எது? இருக்கிற புத்தி இருக்கோ இல்லையோ நான் எல்லாத்தையும் எல்லாமே கத்துக்க முடியாது. ஆனா கத்துக்கிட்டாலும் கத்துக்கலனாலும் மனுஷனா பிறந்தாலும் இந்த 3 புத்தி வரக்கூடாது. அந்த 3 புத்தியில முதல் புத்தியே எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு
நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு கிடையாது. இந்த 3 நினைச்சிட்டு நீ வெற்றியாளர் நினைக்கிறதே வேஸ்ட். ஏன்னா எப்போ இந்த 3 நினைச்சிட்டியோ அதுக்கப்புறம் நீ எது சரியா செய்யாம போத்தின்னு படுத்துரு. அதான் திவ்யமான விஷயம். ஏன்னா இந்த 3 நினைச்சுன்னு நீ செய்யறதுக்கு செய்யாமே இருக்கலாம். ஏன்னா இந்த 3 நினைச்சுன்னு நீ செய்யும் போது செய்யறதால உன் கூட இருக்கிறவன்னு அவஸ்தைப்பட போறான். இதுக்கப்புறம் பிறக்கணும் அவஸ்தைப்பட போறான். வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். இருக்கிறதுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. வரத்துக்கு முன்னாடி அதுல இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான நாலேஜ் நீங்க அப்ளை பண்ணலனா வைக்கோல், காஞ்ச வைக்கோல் மாதிரி எரிச்சு பஸ்மாயிடும் வாழ்க்கை. கெடும்ன்ற வார்த்தையை திருவள்ளுவர் கஷ்டப்பட்டு அந்த குரலை தான் தூக்கி போடுறாரு. வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். ஐயா, ப்ரிப்பரேஷன் தான் எவ்வளவு ஈஸியா இருக்கும். ஏர்கூட்டி சீர் செய்து உழுத நிலமே உழுதோருக்கு உழைத்த பின்னே உயர்ந்த பயன் தரும். இது யாரா இல்லைன்னு சொல்ல முடியுமா? இது அவ்வளவு அடங்கியிருக்கு. ஏர்கூட்டி சீர் செய்து உழுத நிலமே உழுதோருக்கு உழைத்த பின்னே உயர்ந்த பயன் தரும். ஐயா, அப்ப நான் உங்களுக்கு ஒரு லேண்ட் கொடுத்துறேன், எனக்கு ஒரு லேண்ட் கொடுத்துறேன், நான் பாட்டுக்கு எல்லாத்துலையும் விதைய போட்டுறேன். நீங்க என்ன பண்றீங்க? அது முதல்ல நான் விதை போட போறேன்றது என்னுடைய முடிவா இருந்தா எதுக்காக விதைய போடுறேன்? ஐயா முளைக்கணும். ஐயா, நான் பட்ட கஷ்டம் உண்மை, ஆனா முளைக்கலையே. ஏன்? நான் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணலையே. யாருக்கு எதுவும் புரியுது? சார் நான் கஷ்டப்பட்டு போட்டேன் சார், ஒன்றும் வரல சார். சார் ஃபவுண்டேஷன் என்ன? அப்போ கடவுள் என்ன சொல்றாரு? எதை செஞ்சா நீ உருப்பிட முடியும்னு சொல்லலை, எதை செஞ்சா நீ பயன் அடைய முடியும். ஏர்கூட்டி சீர் செய்த உழுத நிலம் ஒன்றே, உழைத்தோருக்கு ஒன்றே, அது மட்டும் தான் ஒன்லி. உழுதோருக்கு உழைத்த பயன் தரும். நீ உழைக்கிற, ஆனா அந்த பயன் எப்போ வரும்? ப்ரியர் ப்ரிப்பரேஷன். அப்போ ப்ரியர் ப்ரிப்பரேஷன் என்ன? ஏர்கூட்டி சீர் செய்த உழுத நிலமே. சார் ரொம்ப காசு கொடுத்து வாங்கினேன் சார், இது இங்கே வாங்கியிருக்கேன் சார், ரேஸ் கோர்ஸில், செம காஸ்ட்லி சார், அது ஊர் வெளியே சார், எப்படி பிச்சுன்னு முளைக்குமா உனக்கு? யாருக்கெல்லாம் புரியுது? திறன் கொண்டு திட்டமிட்டு செயல் செய்ய முன்னே, திறன் கொண்டு திட்டமிட்டு செயல் செய்ய முன்னே ஈசனை தொழுத மனமே என்றும் வெற்றி பெறும். அப்ப அங்க ப்ரிப்பரேஷன் என்ன? உழுவுறது. இங்க ப்ரிப்பரேஷன் என்ன? தொழுவுறது. நம்புறது இல்லை. இனிது இனிது ஏகாந்தம் இனிது. புள்ள ஏதோ ஒரு ஆத்மாக்கு புரிஞ்சிருக்கு. சரி, இப்பத்துல இருந்து யாராவது ஒருத்தங்க கை தட்டினா எல்லாரும் கை தட்டணும் அவசியம் இல்லை. கை இருக்கவங்க மட்டும் கை தட்டின சார். எனக்குலாம் கை தட்டணும்னு தோணல சார். பரவாயில்ல, மூடின்னு தட்டுங்க, ஒன்றும் கொஞ்சம். ஒரு நாடகத்தை டிவியில் பார்த்து தலையில தட்டிக்கிறீங்க. உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத நியூஸை பார்த்து அப்படியே பயங்கர அப்செட் ஆகிறீங்க. இங்கே யாரோ ஒருத்தங்க கை தட்டுறாங்க, நான் அடிச்ச ஜோக்குக்கா. அப்போ அந்த ஆத்மாக்கு ஏதோ புரிஞ்சிருக்கு. ஆஹா, இது ஒரு நல்ல பாயிண்டா இருக்கே, இது உண்மையில நம்மளை உருப்பிட வச்சிடும் போல இருக்கு, இல்லை இது புரிஞ்சதால 4 பேருக்கு நான் நல்லது சொல்லலாம் போல இருக்கு. அப்போ யாராவது ஒருத்தர் கை தட்டினா மீதி பேர் கை தட்டு. ஏன்னா நீங்க வந்தவங்களுக்கான மதிப்பு, இங்க வந்தவங்களுக்கான மதிப்பு. சரி, இங்க வரவே இவங்களுக்குலாம் அறிவு கம்மின்னு நினைச்சிட்டு போறீங்க. என்னோட அறிவு ஜாஸ்தி இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, என்னோட ஒழுக்கமாக இருக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு உங்கள் நம்பிக்கை மேலே நீங்கள் என்னோட ஆஸ்பெக்டே என்னன்னா, நிறைய பேர் அவசரமாக நல்லவனாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, சத்தியமாக சொல்கிறேன். அதை கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. நீங்கள் நல்லவனாக இருந்து இந்த ஊருக்கு நல்லது செஞ்செல்லாம் போதும். எனக்கு தயவுசெய்து என் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஒரே ஃபோக்கஸ் தான், நல்லா இருக்கணும். ஏன்னா கெட்டவனே நல்லா இருக்கும் போது நல்லவன் நல்லா இருக்கணும்ன்ற முதல் ஏன். அப்ப நான் உன்னை நல்லவனை வச்சுக்கணும் ஆசை கிடையாது, நீ நல்லா இருக்கணும். ஏன்னா நீ நல்லா இருந்தாதான் 4 பேருக்கு நல்லவனா இருக்க ஆசையே வரும். புரியுதுங்களா? நல்லவனா இருந்து நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சார் பிரயோஜனம்? நல்ல மனுஷன் சார், குடும்பமே வீணாச்சு சார். அதை அவனை பாருங்க, பக்கத்துக்காரன் பொண்டாட்டியும் சேர்த்து கரெக்ட் பண்ண நல்லா தான் இருக்கான், சூப்பரா இருக்கான். என்னய்யா எவ்வளவு பேர் சிரிக்கிறீங்க? நான் அச்சது ஜோக் இல்லையா? கடவுளே கடவுளே, எந்த கர்மத்துக்கெல்லாம் ஜோக் ஆயிடுச்சு பாரு. கம்வாட் அதுக்குள்ள போல. அப்போ ஏர்கூட்டி சீர் செய்து உழுத நிலமே உழுதோருக்கு வா உழைத்த. அப்போ திறன்பட திட்டமிட்டு செயல் செய்யும் முன்னே, இதை செய், திறன்பட திட்டமிட்டு செயல் செய்யும் முன்னே ஈசனை தொழுத மனம் ஒன்றே வாழ்க்கையில் வெற்றி பெறும். தொழுத மனம் ஒன்றே. அப்போ இங்க என்ன பண்றார்? 2 சொல்றான். திறன் கொண்டு திட்டமிட்டு செயல், அதை ஃபர்ஸ்ட் அது பாருங்க. இன்னொன்னு சொல்றான், சிலர் தொழுதுன்னு போட்டு விட்டுரும். சார் கோயிலுக்கு பூஜை பண்றேன் சார், அதாக வேண்டிங்கண்ணா சார், நடந்தே வரன்னு வேண்டிங்கண்ணா சார், பிசினஸ் சக்சஸ் ஆக உருண்டே வரன்னு வேண்டிங்கண்ணா சார், பிசினஸ் அவ்வளோ ஈஸியா பிசினஸ். இவர் உளுர் வர அப்படியே கிளைண்ட் வந்துன்னே இருப்பாங்க இல்லையா? அப்ப திறன்பட திட்டமிடணும். எப்போ? தொழுதுட்டு அப்புறம்.
திறன்பட திட்டமிட்டாலும் தொழுலனா அது ப்ரிப்பரேஷன்ல அர்த்தம். ஏன்? there is always an unknown, unseen experience which is waiting for you. சார் நாளைக்கு யாரை பார்க்க பண்ணி உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு நீங்கள் கார் ஓட்டும் போது உங்களோட ரோட்டை எத்தனை பேர் ஓட்டுவான்னு தெரியாது. இல்லாத இப்போ தான் உங்கள் பையனுக்கு ஒரு 20 வயசு இருக்கலாம், இன்னொரு 10 வயசு கழிச்சு அவன் வேற ஒரு பொண்ணை கட்டின்னு வரலாம். வரப்போகிற சம்பந்தி யாருன்னு தெரியாது, வரப்போகிற மருமக யாருன்னு தெரியாது. அப்போ யாருன்னு தெரியாது. அப்போ திறன்பட திட்டமிட்டு செயல் செய்யும் முன்னே ஈசனை தொழுத மனமே, தொழுத மனம் ஒன்றே வாழ்க்கையில் வெற்றி பெறும். வெற்றி நிச்சயம் வேத சத்தியம். ஐயா அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை? ப்ரிப்பரேஷன். ஐயா இதில் யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் இந்துயா, முஸ்லீமியா, கிறிஸ்டியனியா? அப்போ ஈசனை போது நீங்க இறைவன் வச்சுக்கோங்க. அப்ப நான் சொல்ற இறைவன் not the God that you believe, the God that who created us. இது 2 மாசம் ஒருத்தர் கேட்டார், குருக்கு நீங்க இவ்வளவு சொல்றீங்க, நீங்க அல்லாஹ் நம்புறீங்க? அல்லாஹ் நம்புறேன். பாத்தீங்களா ஒரு முஸ்லீம்ட்டார். சார் நான் சிவனையும் நம்புறேன். அது எப்படி குருஜி அல்லாஹ்வை நம்புங்க சிவன் நம்புங்க? சார் நான் அல்லாஹ்வை நம்புறேன்னு சொன்னனே தவிர்த்து அல்லாஹ்வை மட்டும் நம்புறேன்னு சொல்லல. ஏன்னா நான் அல்லாஹ்வை மட்டும் நம்புறேன்னு சொல்லும் போது அல்லாஹ்னு இன்னொரு காட் இருக்க மாதிரி ஆயிடும். நான் சொல்றது புரியுதுங்களா? 3 பேர் வேலைக்கு வரான். 3 பேர் வரும்போது சார் அவனை தான் சார் நம்புறேன்னு சொன்னா மீதி 2 பேர் இருக்கான், அந்த 3 பேர்ல ஒருத்தனை நம்பணும் ஆயிடும். நான் இறைவனை நம்புறேன், அந்த இறைவனை நீங்க அல்லான்றீங்க, அதனால நான் அல்லாஹ் நம்புறேன். யாருக்கு புரியுது சார்? அப்படி ஜீசஸ் நம்புறீங்களா? ஜீசஸையும் அல்லாஹ் மட்டும் நம்புறேன்னு சொல்லல, ஜீசஸையும் நம்புறேன்னு சொல்ல. அப்பயும் 3 பேர் ஆயிடுது சார். அந்த 3 பேர் சார் அவர் இந்த கம்பெனியில் ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சார், இந்த கம்பெனியில் ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சார், இந்த கம்பெனியில் ஒரு 10 வருஷம். நான் யூரியன் நம்புறேன் ஆயிடும். அப்பயும் எனக்கு மோர் தென் 1 காட் ஆயிடும். யாருக்காவது புரியுதுங்களா? அல்லாஹ் மட்டும் நம்புறேன்னு சொன்னாலும் பிரச்சனை, ஜீசஸையும் நம்புறேன் அப்படின்னு சொன்னா இன்னும் 2 பேர் இருக்காங்கன்னு ஆயிடும். நான் அப்படி எதுவும் சொல்ல, ஜீசஸை நம்புறேன், அல்லாஹ்வை நம்புறேன், சிவனை நம்புறேன். ஏன்னா இறைவன் ஒருத்தன் தான், ஒருத்தனுக்கு வேற பேர் நீ வச்சு கூப்பிடுங்க, அதனால 3 பேரை நம்புறேன்னு சொல்லல. 3 பேரை இறைவன் அதனால நம்புறேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஜென்மம் பல கோடி தோன்றி மறைந்தாலும், உண்மை உணராமல் பாவம் புரிந்தாலும், என் மீது ஈசன் கொண்ட அன்பும் அருளும் என்றும் இதை இன்றே உணர்ந்திடு, நன்றே உணர்ந்திடு. ஆனா அதோட உச்சம் அகத்தே விழித்திடு, அச்சம் தவிர்த்திடு, வாழ்வில் செழித்திடு. உண்மை உணர்ந்திரு, உன்னை அறிந்திரு, சித்தம் தெளிந்திரு, தன்னில் நிலைத்திரு, வினையில் விழித்திரு. இவை அனைத்தும் இவை 3ஐ பெறுவதற்கு உன் ஐயன் ஈசன் நான் விதித்த நிபந்தனை. என்ன 3? எதிலும் சிறந்திரு, எங்கும் உயர்ந்திரு, வாழ்வில் மகிழ்ந்திரு. அவ்வளவுதான் சுற்று.